மலரு. யாரும் வராதனால துணி போட்டாங்க. யாருன்னா வர்றாங்க போறாங்கன்னா ஓரமா காய வச்சுக்கோங்க. பேசும் பொருளுக்கு இலக்கிடமாம் பேச்சிறந்த மாசில் மணி என் மணி வார்த்தை பேசி பெருந்துறையே என்று பிறப்பறுத்தேன் நல்ல மருந்தின் அடி என் மனத்தே வைத்து. திருச்சிற்றம்பலம். பெரியோர்களே, ஆசிரியர் பெருமகனார் மெய்கண்ட தேவர் அருளிய சிவஞான போதம் அதன்கண் 6வது நூற்பா. அந்த நூற்பாவினுடைய விளக்கத்தை முழுவதுமாக சென்ற 2 வகுப்புகளிலே கண்டிருக்கிறோம். நூற்பா அதனுடைய கருத்து சத்து மற்றும் அசத்தினை வரையறுத்து விளக்குதல். அதனுடைய 2 அதிகரணங்கள் கூறுகள். முதல் அதிகரணம் அசத்தின் வரையறை, 2வது அதிகரணம் சத்தின் வரையறை. அசத்து இன்னதென்று விளக்குவது முதல் கூறு. அதன் முதல் கூறுக்கு மேற்கோள் ஈண்டு அறிவினால் அறியப்பட்ட சுட்டு அசத்து என்றது. அறிவினால் என்ற சொல்லுக்கு சுட்டறிவினால் என்று பொருள். அறியப்பட்ட சுட்டு என்ற சொல்லுக்கு சுட்டு என்பது சுட்டி அறியப்படும் பொருள் என்ற பொருளிலே வந்திருக்கின்றது. சுட்டறிவினால் சுட்டி அறியப்படுகின்ற எல்லா பொருளும் உள்பொருளாயினும் அசத்து என்ற வரையறைக்குள் வரும் என்பது இந்த மேற்கோளுக்கு பொருள். இதனை சென்ற வகுப்பிலே விளக்கியிருந்தேன். இதற்கு என்ன ஏது, இதனை எவ்வாறு விளக்குகின்றார் ஆசிரியர் என்று கேட்டால், இதற்கு ஒரு ஏது காட்டுகின்றார், காரணம் காட்டுகின்றார். அந்த காரணம் அவைதாம் பிரகாசமாய் நின்றே அப்பிரகாசமாய் நிற்றலான். அவைதாம் என்று சொன்னால் சுட்டி அறியப்படுகின்ற எல்லா பொருள்களும், பிரகாசமாய் நின்றே என்று சொன்னால் உணர்வு நிலைக்கு அகப்படுகின்ற பொருள்களாய் நின்றே என்பது பொருள். அந்த அவ்வாறு நின்று தொடர்ந்து அங்கனமே எப்பொழுதும் நில்லாமல் அப்பிரகாசமாயும் நிற்றலான் என்றால் உணர்வு நிலைக்கு வாராது மறைந்தும் போதலான். அதாவது உலகப் பொருள்கள் எல்லாம் உள்பொருள்கள் தான், இருந்தாலும் அவை நிலையற்றவை. அதாவது எந்த ஒரு தன்மையோடு அவை தோன்றி காட்சி அளிக்கின்றனவோ அந்த தன்மையோடே எப்பொழுதும் அவை காட்சி அளிப்பன அல்ல. பிரகாசமாய் நிற்றல் என்பது உணர்வுக்கு வருதல், அப்பிரகாசமாய் நிற்றல் என்பது அந்த உணர்வு நிலை மாறுதல் என்ற பொருளிலே இங்கு பிரகாசம் அப்பிரகாசம் ஆகிய 2 சொற்களும் ஆசிரியரால் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன. எது போலன்னு கேட்டா, கனவு காணும் பொழுது உள்ளதாக காணப்படுகின்றது, விழித்து கொண்ட பிறகு அது அவ்வாறு காணப்படுவதில்லை. ஆகவே கனவு கண்டோமா இல்லையா, கனவு காணவில்லை என்றும் யாரும் கூறப்போவதில்லை. உண்மையாக கனவு கண்டோம். அந்த கனவுகளிலே சில பலிக்கவும் கூடும் என்பதனால கனவினை இல்லாதது என்று யாரும் கூறவில்லை. சைவம் அவ்வாறு கூறவில்லை. கனவு என்பது உள்ளதுதான், இருந்தாலும் அது அசத்து. ஏன் என்று கேட்டால், அது காண்கின்ற நேரத்திலே பிரகாசமாயிருந்து பிறகு விழித்து கொண்ட நேரத்திலே ஒரு முடிவுக்கு வருகின்றது, அப்பிரகாசமாய் நிற்கின்றது. அதே போல நீரிலேயே எழுத்துக்கள் எழுதலாம், ஆனா காணா எல்லாம் எழுதலாம். எழுதப்படும் பொழுது அந்த எழுத்து தோன்றுகிறதா இல்லையா? தோன்றுகிறது, உள்ளதுதான். ஆனால் எழுதி அந்த கைவிரலை தூக்கிய உடனேயே மறைந்து போகின்றது என்பதனால அந்த எழுத்தினை எழுதினோமா இல்லையா என்று கேட்டால் எழுதினோம் தான், இருந்தாலும் எழுதப்பட்ட எழுத்து அங்கு இருக்கின்றதா என்று கேட்டால் எழுதப்படும் போதே அழிந்தும் போகின்றது. அப்படி சில பொருள்கள் உலகத்திலே அசத்து என்று காணப்படுகின்றன. சரி, இன்னொன்று, நல்ல வெயிலே சென்று கொண்டிருக்கின்றோம் பாலைவனத்திலே. அப்பொழுது தொலைவிலே நீர் இருப்பதை போல ஒரு காட்சி வருகின்றது. அந்த காட்சி உண்டா இல்லையா என்று கேட்டால் காட்சி உண்டு, ஆனால் காட்சியில் நீர் உண்டா இல்லையா என்று கேட்டால் நீர் இல்லை. அதாவது நீர் இருப்பதை போல காட்சி தோன்றுகின்றது. காட்சி பொய் என்று, காட்சி இல்லாதது இல்லை. காட்சி உண்மைதான், ஆனால் அந்த காட்சிப்படி அங்கு நீர் இருக்கின்றதா என்பதுதான் கேள்வி. நீர் இல்லை. அங்கு நீர் இல்லை என்பது எப்படி தெரிகின்றதுன்னு கேட்டா, நல்ல வெயிலினாலே பாலை திரிந்து அங்கு நீர் இருப்பதை போல ஒரு தோற்றம் உண்டாகின்றது. அந்த சுட்டெரிக்கின்ற சூரியனை ஒரு கரிய மேகம் வந்து மறைத்து விட்டதென்றால்
அந்த காட்சி மறைந்து போகின்றது. அங்கு நீர் இருந்த இடத்திலே நிலம்தான் காணப்படுகின்றது, நீர் காணப்படுவதில்லை என்பதனால காட்சி மெய்யா இருந்தாலும் காட்சியின் உள்ளீடு பொய்யாக இருக்கின்றது. இப்படி உலகத்திலே சில பொருள்கள் இருக்கின்றன. அதாவது சுட்டி அறியப்படுகின்ற அறிவினால் அறியப்படுகின்ற பொருள் எல்லாம் இந்த 3 எடுத்துக்காட்டுகளுக்குள்ளே அடங்கி போகும். அதாவது தோன்றும் போதே அழியக்கூடியன சில உண்டு. சில குழந்தைகள் பிறந்தவுடனேயே இறக்கின்றன. கர்ப்பத்திலே கரு தரித்தவுடனேயே கரு மாண்டு போகின்றது. ஃபெர்டிலைசேஷன் ஆறது உடனேயே சுற்றி இருக்கின்ற அணுக்கள் அதனை சிதைத்து விடுகின்றன என்று பார்க்கின்றோம். என்பதனால அப்படி தோன்றிய உடனேயே அழிவன என்று சில இருக்கின்றன. அவை தோன்றியனவா என்று கேட்டால் தோன்றியனதான். இருந்தாலும் அவைக்கு நிலைவேறு என்ற விதி இல்லை. அவை தோன்றிய உடனேயே அழிந்து போகின்றன. அது நீர்மேல் எழுத்து போல உலகத்திலே பல பொருள்களும் நிலைகளும் காணப்படுகின்றன. அடுத்து சிறிது நேரம் இருந்து பிறகு பயன்படாது போவது கனவு. கனவு காணும் பொழுது ஒருவனுக்கு இன்ப துன்பங்களை விளைவிக்கின்றது. ஆனால் விழித்தவனுக்கு கனவு பொருளற்றது என்ற எண்ணத்தை பெறுகின்றான். கனவிலே அவன் பொருட்படுத்துவதில்லை. கனவிலே பொருட்படுத்தப்படுகின்ற கனவுகளும் உண்டு. ஆனால் ஹஃபசாடாக தாறுமாறாக அன்றாடம் நாம் பார்க்கின்ற கனவுகள் எல்லாம் அவை பார்க்கப்பட்டனவே. ஆனாலும் விழித்து கொண்ட நிலையிலே அவற்றையெல்லாம் நாம் என்ன பண்றோம்? பொருட்படுத்தாது புறக்கணிக்கின்றோம். வி டிஸ்மிஸ் தம். ஒரு பிள்ளை பரீட்சையில ஃபெயில் ஆயிட்டா மாதிரி கனவு காண்கின்றான். விழித்து கொண்ட பிறகு அந்த கனவினை அவன் இகழ்ந்து விடுகின்றான். என்ன காரணம்? பரீட்சையே அடுத்த மாசம்தான். அவன் நல்லா படிக்கிற பிள்ளைதான், அவன் ஃபெயில் ஆக மாட்டான். இருந்தாலும் ஏதோ ஒரு அச்சம், அந்த அச்சப்பட்டு கொண்டே இருந்த காரணத்தினாலே அப்படி ஒரு அச்சமுறுத்துகின்ற கனவு வந்தது. விழித்து கொண்ட பிறகு அந்த கனவினை புறந்தள்ளி விடுகின்றான். கனவு கண்டது உண்மையாயினும் கனவினை புறந்தள்ளுகின்றான். அதுபோல உலகத்திலே சுட்டியறிப்படுகின்ற பொருள்கள் எல்லாம் உள்பொருள்களா இருந்தாலும் அவை நமக்கு தேவையில்லை, நம்மை அச்சுறுத்த மாட்டா, நம்மோடு தொடர்புடைய அல்ல என்று டிஸ்மிசல் பண்ணக்கூடிய புறந்தள்ளக்கூடிய பொருள்கள் உலகத்திலே பல இருக்கின்றன. நமக்கு வேண்டாம் என்று தள்ளிவிடுகின்றோம். அது விழித்து கொண்டவன் கனவை புறந்தள்ளுவதைப் போல அப்படிப்பட்ட பொருள்களும் உலகிலே இருக்கின்றன. பிறகு ஒரு காரணத்தினாலே நமக்கு தோன்றி இன்னொரு காரணத்தினாலே மறைந்து போகின்ற அந்த பொருள்கள் இருக்கின்றன. நம்முடைய உடம்பே இதற்கு ஒரு சான்று. அது என்ன பண்ணுது? மேகம் வந்து அந்த கானல் நீரை இல்லையாக்குவதை போல ஒரு நோய் வந்து உடம்பிலே உயிர் வாழ்கின்ற நமக்கு உடம்பினுடைய நிலையாமையை உணர்த்தி உடம்பு பிரிகின்றது, மரணம் ஏற்படுகின்றது. மரணம் ஏற்படுவதற்கு ஒரு நோய் காரணமாக அமைகின்றது. கானல் நீரிலே இருக்கின்ற அந்த நீர் என்ற காட்சி மறைவதற்கு ஒரு மேகம் காரணமாவதை போல ஏதோ ஒரு காரணத்தை காட்டி சில பொருள்கள் முடிவுக்கு வருகின்றன. அவ்வாறு உடம்பிலே வாழ்கின்ற உயிர் வாழ்க்கை முடிவுக்கு வருகின்றது, மரணம் ஏற்படுகின்றது. நாம உயிர் வாழ்கின்ற நமக்கெல்லாம் இப்படியே நாம உயிர் வாழ்வோம் என்ற எண்ணம் தான் இருக்கின்றது. அதனால்தான் நாளைக்கு என்ன பிளான், மறுநாள் என்ன செய்யறதுன்னு பிளான், டூர் பிளான், எல்லா பிளானும் போடுறோம். ஆனா அந்த பிளான்லாம் நிறைவேறாமல் ஏதோ ஒரு காரணம் காட்டி உயிரானது உடம்பிலிருந்து பிரிந்து போகின்றது, மரணம் ஏற்படுகின்றது. ஆகவே இது எப்படி ஆகுது? மரணம் வந்து என்ன பண்ணுது? உலக அனுபவத்திற்கு ஒரு முழு ஃபுல் ஸ்டாப் வைக்குது. மரணம் என்பது எப்படிப்பட்டதுன்னா, மரணித்த பிறகு அந்த மரணித்தவனுக்கு உலக அனுபவம் என்பது முற்றுப்புள்ளியாகின்றது. அது கானல் நீர், அந்த கானல் நீரிலே தோன்றிய நீரினது தோற்றம் அறவே மறைவதை போன்றது. அப்படியும் உலகமானது இருக்கின்றது என்பதனால உலகத்தினை நம்ப முடியாது. அந்த நம்ப முடியாத தன்மைக்கு தான் அசத்துன்னு பேரு. நம்முடைய திருமுறைகளில கடவுளுக்கு நம்பன் என்று பெயர். நம்பன் என்றால் என்ன? சாமியை நம்பலாம்னு அர்த்தம். நம்பலாம்ங்கிறதுனாலே அவன் சத்து பொருள். உலகம் என்பது என்ன? அதை நம்ப முடியாதுன்னு பொருள் என்பதனாலே அசத்து பொருள். எளிமையாக இவ்வாறு நாம் பொருள் கொள்ளலாம். ஆகவே நிலையாமையே உலகப் பொருள்களின் நிலை என்பதை நமக்கு மெய்கண்டார் எவ்வாறு உணர்த்துகின்றார் என்றால் இந்த ஏதுவினால் உணர்த்துகின்றார். அவைதாம் என்று சொன்னால் சுட்டி அறியப்படுகின்ற எல்லா பொருள்களும் பிரகாசமாய் நின்றே அப்பிரகாசமாய் நிற்றலான், அப்பிரகாசமாயும் நிற்றலான் என்ற உண்மையானது அங்கு மறைந்திருக்கின்றது. பிரகாசமாய் நிற்றல் என்பது தோன்றுதல்,
உள்ளது போல் தோன்றுதல், உண்மை போல் தோன்றுதல், நிலைத்தன போல் தோன்றுதல், என்றும் இப்படியே இருக்கும் என்பது போல் தோன்றுதல். ஆனால் உடனுக்குடன் அல்லது சிறிது நேரம் கழித்து அல்லது ஏதோ ஒரு காரணத்தை காட்டி, உடனுக்குடன் நீர்மேல் எழுத்து போல, சிறிது நேரம் கழித்து கனவு போல, ஏதோ ஒரு காரணத்தை காட்டி காணல் நீரை போல அவை அப்பிரகாசமாய் போய்விடும் என்பதனால அவை அசத்து என்று கூறுகின்றார். அதற்கு ஒரு எடுத்துக்காட்டு வெண்பா இப்பொழுது கூறப்போகின்றார். சென்ற வகுப்பிலேயே நான் கூறினேன், சென்ற வகுப்புக்கும் இந்த வகுப்புக்கும் இடையில நீண்ட இடைவெளி வந்துவிட்டது. ஒரு வகுப்புக்கு வருவதற்கு முன்பாக முதல் வகுப்பு அது நமக்கு ரெக்கார்டடாவே இருக்கு பலர்கிட்டையும். அதை ஒரு தடவை நீங்க என்ன பண்ணணும், போட்டு கேட்டுக்கொண்டு வரணும். அப்பொழுது இந்த வகுப்பு நன்றாக புரியும். நான் சொன்னதே சொல்லிட்டு இருக்கிறது அப்படிங்கிறது புரியறதுக்காகத்தான். இப்ப இந்த எடுத்துக்காட்டு வெண்பாவில் என்ன சொல்றாருன்னா, தருக்க நூல் அதனை பின்பற்றுபவர்கள், சாங்கியம் என்ற சமயத்தை பின்பற்றுபவர்கள் இருவருக்கும் விடையளிக்கின்றார். தருக்க நூலை பின்பற்றுபவர்கள் சாங்கிய நூலை பின்பற்றுபவர்கள் இருவரும் உள்ள பொருள் எல்லாம் சத்து என்று கொள்பவர்கள். அதாவது சுட்டி அறியப்பட்டாலும் உள்ள பொருள் எல்லாம் சத்து பொருளே என்று கொள்வார்கள். இது அவர்களுக்குள்ள இருக்கின்ற கருத்து ஒற்றுமை. சைவம் அவ்வாறு கொள்ளல. சுட்டி அறியப்படுகின்ற பொருள் அசத்து. என்ன காரணம்? சுட்டி அறியப்படுகின்ற பொருள் அழியும் நிச்சயமாக. ஏகதேச ஞானத்தினாலே அறியப்படுகின்ற பொருள் நிச்சயமாக அழியும் என்பது அனுபவ உண்மை. சுட்டி அறியப்படுகின்ற பொருளிலே அழியாது நிலைத்து நிற்கின்ற பொருள் என்பது எதுவும் இதுவரை ஒன்றும் காணப்படவில்லை என்பதனால அசத்து. இப்ப தார்க்கிகர்களுக்கும் சாங்கியர்களுக்கும் என்ன வேறுபாடு என்று கேட்டால், தருக்க நூல் படிப்பவர்கள் அசற்காரியவாதம் கடைபிடிக்கின்றார்கள். அசத்காரியவாதம் என்றால் இல்லாத பொருள் உண்டாகும் என்ற கொள்கை. அசத்து என்றால் இல்லாத பொருள், காரியம் என்றால் விளைவு. இல்லாத பொருள் உண்டாகும் என்றால் என்ன பொருள்? ஒரு பொருள் முன்பு இல்லாததா இருந்தாலும் இப்பொழுது புதிதாக உண்டாகும் என்பது அவருடைய கொள்கை. சாங்கியர்களுக்கு அந்த கொள்கை கிடையாது. அவர்கள் சத்காரியவாதம் கொள்பவர்கள். அதாவது உள்ள பொருள் தான் உண்டாகும், காரியம் என்பது காரணத்தினுடைய நிலை வேறுபாடுதான். அப்பொழுது காரிய பொருள் என்பது காரணத்திற்குள்ளே சூக்குமமாக இருக்கின்றது. ஆகவே இருக்கின்ற பொருள்தான் வெளித்தோன்றுகின்றது. அது வெளித்தோன்றாது இருக்கின்ற நிலைக்கு காரண நிலை என்று பெயர். அது வெளிப்படுகின்ற நிலைக்கு காரிய நிலை என்று பெயர். வெளிப்படாத நிலையை வடமொழியிலே அவ்யக்தம் என்றும் ஆங்கிலத்திலே அன்மேனிஃபெஸ்ட் என்றும் அன்கிரியேட்டட் என்றும் கூறுவார்கள். வெளிப்படுகின்ற நிலை அதனை, காரிய நிலை அதனை வடமொழியிலே வியக்தம் என்றும் ஆங்கிலத்திலே மேனிஃபெஸ்ட் என்றும் கிரியேட்டட் என்றும் கூறுவார்கள். ஆகவே உள்ள பொருள்தான் காட்சிக்கு வருகின்றது. அறவே இல்லாத பொருள் புதிதாக உண்டாக்கப்படாது என்ற கொள்கை கொண்டவர்கள் சாங்கியர்கள். இந்த சாங்கியர்களுடைய கொள்கை சைவத்துக்கு ஏற்புடையதுதான். அதாவது சர்க்காரியவாதம் என்பது சைவத்திற்கு ஏற்புடையது. இருந்தாலும் அவர்களுடைய சத்தின் வரையறை அசத்தின் வரையறை ஏற்புடையதன்று. சத்து மற்றும் அசத்தின் வரையறை சாங்கியர்கள் தர்க்க நூல் படிப்பவர்களைப் போலவே கொள்கின்றார்கள். எப்படி கொள்கின்றார்கள்? உள்ள பொருள் எல்லாம் சத்து, அது சுட்டி அறியப்பட்டாலும் என்று கொள்கின்றார்கள். உள்ள பொருளாயினும் சுட்டி அறியப்படுவது அசத்து என்று நாம் வேறுபடுகின்றோம் என்பதனால இந்த எடுத்துக்காட்டு வெண்பா, அதாவது முதல் அதிகரணத்திற்கு வருகின்ற எடுத்துக்காட்டு வெண்பாவிலே சித்தாந்திகளுடைய நிலையை தெளிவாக்குவதற்காக அதற்கு மாறுபட்ட நிலையினை கொண்டிருக்கின்ற தருக்க நூல் படிப்பவர்களையும் சாங்கிய நூல் படிப்பவர்களுக்கும் விளக்கம் அளிக்கின்றார் என்று பார்க்கின்றோம். அந்த வெண்பாவினை இப்பொழுது படிப்போம். அசத்து அறியாய் கேள் நீ, அறிவு அறிந்த எல்லாம் அசத்தாகும் மெய்கண்டானாயின், அசத்து அலாய் நீரில் எழுத்தும் நிகழ்கனவும் பெய்தேறும் ஓரின் அவை இன்று ஆமாறு ஒப்பு. என்றும் இன்மையை உடைய பொருள்களை அசத்து என்பர் தார்க்கிகர். அதாவது எப்பொழுதுமே இல்லாத பொருள், அதுதான் அசத்து. அவரை ஒட்டி சாங்கியரும் எந்நிலையிலும் இல்லாதனவே அசத்து என்பர். இருவருக்கும் இது பொதுவான கருத்து.
அசத்து என்பது பற்றிய கருத்தில் இவ்விருவரும் இவ்வாறு ஒத்துச் செல்வர். இவ்விருவருக்கும் அடிப்படையில் ஒரு வேறுபாடு உண்டு. அது என்ன? தார்க்கிகர் அசற்காரியவாதம் கூறுகின்றார்கள், சாங்கியர் சர்க்காரியவாதம் கூறுகின்றார்கள். இவ்விரு திறத்தாரும் அசத்து பற்றி கொண்டிருக்கின்ற கருத்தினை இப்பொழுது இந்த பாடல் மறுக்கின்றது. எப்படி அப்படின்னு கேட்டா, அசத்து அறியாய் அப்படின்னு தார்க்கிகர்களை பார்த்து கூறுகின்றார். அசத்து அறியா என்று சொன்னால் அசத்தின் இயல்பு இன்னதென்று அதனுடைய உண்மை இயல்பை அறியாத தார்க்கிகனே. அசத்து அறியா என்றால் அசத்தின் இயல்பை முழுவதுமாக அறியாத தார்க்கிகனே, நீ கேள், நீ இப்பொழுது கவனமாக கேள்வாயாக. மெய் கண்டானாயின் என்று சொன்னால் சத்து அசத்து ஆகியவற்றை பற்றிய உண்மையை ஒருவன் அறிந்திருப்பான் என்று சொன்னால் அதனுடைய உண்மையை கூறுமிடத்து அறிவு அறிந்த எல்லாம் அசத்தாகும் என்று கூறுகின்றார். அறிவு அறிந்த எல்லாம் என்று சொன்னால் சுட்டி அறிகின்ற அறிவு அறிந்த எல்லாம் என்பது பொருள். என்ன காரணம்? இப்பொழுது தருக்க நூல் படிப்பவர்களும் சாங்கியர்களும் ஞான இந்திரியங்களை கொண்டும் அந்த கரணமாகின்ற உள்ளத்தை கொண்டும் அறிகின்ற அறிவினை பற்றி மட்டுமே அறிந்திருக்கின்றார்கள் என்பதனால அவர்களை பொறுத்தவரையிலும் அறிவு என்பது இந்த 6 வகைப்பட்ட அறிவுதான். கண்ணால் காணப்படுவது, காதால் கேட்கப்படுவது, மூக்கால் முகரப்படுவது, நாவால் சுவைக்கப்படுவது, தோலால் தீண்டப்படுவது, உள்ளத்தால் உண்ணப்படுவது ஆகியவே இந்த 6 தான் அவர்களுக்கு அறிவு. பதிஞானத்தை பற்றி அவர்கள் அறிய மாட்டார்கள் என்பதனால அவர்களிடம் பேசும் பொழுது அறிவு என்பது சுட்டறிவை குறிக்கும். அறிவு அறிந்த எல்லாம் என்று சொன்னால் சுட்டறிவினால் அறியப்பட்ட எல்லா பொருள்களும் அசத்தாகும். அவை அசத்தாகும் என்று சொன்னால் சத்து என்று சொல்லப்படுவதற்கு மாறாகும் என்பது பொருள். சத்து என்று வரையறுக்கப்படக்கூடிய பொருள் அல்ல. அப்ப அசத்து என்பது சத் என்பது that which is not சத் is equal to அசத். அதாவது சத்து அல்லாதது அசத்து. சத்து என்று வரையறுக்க முடியாது, அது உள்ள பொருளா இருந்தாலும். என்ன காரணம் என்று கேட்டால் அது விகாரப்படுவதுதான் காரணம். அசத்தாகும், அசத்தின் இயல்பை உடையனவே ஆகும். அதற்கு என்ன காரணம்? உள்ளன என்கின்ற உணர்வை தோற்றுவிக்கும் பொழுது அவை இல்லாது போகின்றன என்பதனால இல்லாது போகின்ற உணர்வை உடனுக்குடன் தோற்றுவிக்கும் நீர்மேல் எழுத்து போல, அல்லது சிறிது நேரம் கழித்து தோற்றுவிக்கும் கனவை போல, அல்லது ஒரு காரணம் பற்றி தோற்றுவிக்கும் காணல் நீரை போல. ஆகவே உள்ளன என்ற உணர்வை தோற்றுவிக்கும் பொழுதே இல்லாதன என்ற உணர்வையும் சிறிது நேரத்திலேயே தோற்றுவித்து விடும் என்பதனால சத்து என்ற இலக்கணத்திற்கு அப்பாற்பட்டது, அதற்கு நேர் எதிரானது சுட்டி அறியப்படுகின்ற பொருள் என்பதனால அறிவு அறிந்த எல்லாம் அசத்தாகும் அப்படின்னு தருக்கனை பார்த்து சொன்னார். இது சாங்கியனுக்கும் பொருந்தும். என்ன காரணம்? இருவரும் அசத்து பற்றிய கொள்கை ஒன்று என்பதனால அவர்களுக்கு கூறிவிட்டார். இப்பொழுது சாங்கியனுக்கு சிறப்பாக கூறுகின்றார். என்ன கூறுகின்றார்னா, அசத்து அலாய் என்று சொன்னால் அசத்காரியவாதம் கூறாதவனே என்பது பொருள். அசத்து என்பது அசத்காரியவாதத்திற்கு ஆகுபெயராக இருக்கின்றது. ஆகவே அசத்து அலா என்று சொன்னால் அசற்காரியவாதத்தை கடைபிடிக்காதவனே, அந்த அளவிலே அறிவிலே முன்னேற்றம் கொண்டவன். திடீரென்று புதிதாக உலகம் தோன்றுகின்றது என்று கொள்ளாமல் உலகமானது பண்டுபோல்தான் தோற்றுவிக்கப்படுகின்றது. ஆலமரம் என்பது ஆலம் வித்திற்குள் அடங்கி இருக்கின்றது. அதை பூமியிலே நாம் வித்திட்டால் முளைத்து ஆலமரம் வருகின்றது. இல்லாதது தோன்றுவதில்லை, இருப்பதுதான் வெளிப்படுகின்றது. அப்படியே அந்த அறிவு முன்னேற்றம் கொண்டவன் சாங்கியன் என்பதனால அவனை பார்த்து கூறும் பொழுது அசத்து அலாய் என்று சொல்லும் பொழுது தார்க்கிகனை போல அசற்காரியவாதம் கூறாத சாங்கியனே. அவனுக்கு இப்ப சிறப்பா சொல்றார், நீயும் தார்க்கிகனை போல அத்தியந்த அபாவம் கொண்டது அசத்து என்று கொண்டிருக்கின்றாய். அதாவது அத்தியந்த அபாவம் என்றால் எப்பொழுதுமே இல்லாத பொருள்தான் அசத்தாகும். எப்பொழுதாவது காட்சிக்கு வந்து விட்டால் அது சத்தாகும் என்பது சாங்கியனுடைய கொள்கை. அப்ப உலகத்திலே எல்லாமே சத்துதான்.
அசத்து என்பதே இல்லை. ஏன்? எப்பொழுதுமே இல்லாததான அசத்து. அப்ப அது எப்படி காட்சிக்கு வரும் என்பதனால இல்லை என்பது இல்லை, உள்ளன எல்லாம் உள்ளன என்பது சாங்கியனுடைய கருத்து. என்ன காரணம்? அசத்து என்பதற்கான இலக்கணம் என்ன? அத்தியந்த அபாவம் கொண்டது அசத்து. அதாவது எப்பொழுதுமே இல்லாததான் அசத்து. முயலுக்கு கொம்பு என்பது எப்பொழுதுமே இல்லாதது. அப்படி முயல் கொம்பு என்று எந்த நிலையிலும் அறியப்படாத ஒன்றுதான் அசத்தாகும். சுட்டி அறியப்படுகின்ற பொருள் அது மறைந்து போனாலும் சத்துதான். என்ன காரணம்னா எப்பொழுதாவது காட்சிக்கு வருகின்றது இல்லையா, அந்த ஒரு காரணம் பற்றியே அதனை சத்தென்று கொள்ள வேண்டும் என்று நம்முடைய சைவ கொள்கைக்கு நேர் எதிர்கொள்க. நாம அப்பிரகாசம் என்பது இருந்தாலே அது அசத்துங்கிறோம். அவனை பொறுத்தவரையிலும் பிரகாசம் என்பது இருந்தாலே சத்துங்கிறான். அது அப்பிரகாசமா போகட்டும், அதை பத்தி கவலை கிடையாது. அது பிரகாசமா கொஞ்சம் நேரமாவது இருந்ததா இல்லையா, ஆகவே அது சத்து. அப்பொழுது உனக்கு எது அசத்து அப்படின்னு கேட்டா, அத்தியந்த அபாவம், எப்பொழுதுமே இருக்கக்கூடாது. இட் மஸ்ட் நெவர் அப்பியர் பிஃபோர் அவர் ஐஸ் ஆர் பிஃபோர் அவர் மைண்ட். தோன்றவே கூடாது. அப்படி தோற்றமே இல்லாத பொருள் தான் சத்து. தோன்றி மறைந்தாலும் தோன்றியனவா அல்லவா, ஆகவே சத்து என்று கொள்ள வேண்டும் என்று சாங்கியன் கூறுகின்றான். அவனுக்கு சொல்றாரு, எந்நிலையிலும் இல்லாதனவே அசத்து என்பது உன் கருத்தாகும். இவ்வுலகம் உள்ளதாய் காணப்படுதலின் இதனை நீ அசத்து என்று ஒத்துக்கொள்ள மாட்டாய். உலகத்தை அசத்து என்று கூறினால் அது இல்லாத பொருள் ஆகிவிடும் என்று அஞ்சுகின்றாய். அந்த அச்சம் தேவையே இல்லை. அசத்துன்னு சொல்றதுனால அது அறவே இல்லாத பொருள் ஆகிவிடும் என்று நீ பயப்பட வேண்டாம். ஆராய்ந்து பார். இந்த உலகத்தை ஆராய்ந்து பார்த்தால் இது அசத்துத்தான் என்பது உனக்கு அனுபவத்திலே விளங்கும். எப்படி விளங்கும் அப்படின்னு கேட்டா, இந்த உலகம் பரிநிலையில் தான் உனக்கு உள்ளது போல் தோன்றுகின்றது, காரிய நிலையில. ஆனால் இந்த உலகம் தன்னுடைய காரணத்திற்குள் ஒடுங்கும் பொழுது அது நுண்ணிய நிலையை அடைந்து புலராகாமல் போகின்றது. எப்படி புலனாமல் போகின்றதுன்னு கேட்டா, உன்னுடைய 6 அறிவிற்கும் அது புலனாகாமல் போகின்றது. காரியம் காரணத்திலே ஒடுங்கும் பொழுது அது 5 ஞான இந்திரியங்களுக்கும், ஏன் அந்த கரணமாகின்ற உசாவி ஆராய்ந்து அறிகின்ற கான்டம்ப்ளேட்டிவ் மைண்ட், அந்த ஆராய்ச்சி அறிவு நம்முடைய புத்திக்கும் அகப்படாமல் மறைந்து போகின்றது. ஆகவே புலனாகாமை என்பது இதற்கு இருக்கின்றது என்பதனால இது அசத்து என்றல் பொருந்தும் என்று அவனுக்கு விளக்குகின்றார். இதுல நாம் அறிய வேண்டியது என்னன்னு கேட்டா, இதனாலேயே காரிய நிலையில்தான் அசத்து என்று உலகம் கூறப்படுகின்றது, காரண நிலையிலே அசத்து என்று கூறப்படவில்லை. அப்படிங்கிறது உண்மையாக உணர வேண்டும். காரிய நிலையில், அதாவது மேனிஃபெஸ்ட் ஸ்டேட், நமக்கு அனுபவமாகின்ற நிலையிலே சுட்டி அறியப்படுகின்ற காரணத்தினாலே, அதை அண்டர்லைன் பண்ணிக்கங்க, உலகப் பொருளை அசத்து என்று கூறுவதற்கு காரணமே அது ஏகதேச ஞானத்திற்கு உட்படுவதுதான். ஆனால் அதன் காரண நிலையிலே, அது மாயா மனமாக இருக்கின்ற நிலையிலே அது சத்துதான். ஆனால் காரியப்படும் பொழுது அது அசத்து என்பதனால்தான் சுட்டி அறியப்படுவது அசத்து என்று மெய்கண்டார் சொல்கின்றார். சுட்டி அறியப்படுகின்ற பொருளுடைய காரண நிலை அசத்து என்று அவர் கூறவில்லை. சுட்டி அறியப்படுகின்ற நிலை மட்டிலுமே அசத்து என்று கூறுகின்றார். அதனை அசத்து என்று பாவிப்பதற்கு என்ன காரணம்னு கேட்டா, அதனை சத்தென்று பாவித்தல் உண்மையான சத்து பொருளை நாம் நெருங்க விடாது, நம்முடைய ஆன்மீக வாழ்வினுக்கு தடையாக விளையும் என்பதனால இந்த பிரகாசமாய் இருக்கும் பொழுதே அப்பிரகாசமாய் மறைந்து போகின்ற சுட்டி அறியப்படுகின்ற உலகப் பொருள்களை அசத்தென்று பாவித்தல் சாதனையாகும் என்பதனால அதனை சைவம் வலியுறுத்துகின்றது. ஆகவே காரிய நிலையிலே சுட்டி அறியப்படுகின்ற காரணத்தினால் மட்டுமே உலகம் அசத்தாகின்றது. மாறாக அதனுடைய காரண நிலையிலே அது மாயாமலம், அதனுடைய உபாதானம் மாயை. அந்த மாயை என்பது சத்து பொருள்தான், அது உள்ள பொருள்தான் என்று பார்க்கின்றோம். அதை மட்டும் நம்ம மனதில எச்சரிக்கையாக கொள்ள வேண்டும். இப்பொழுது அவை இன்று ஆமாறு ஒப்புவோரின் என்று பாடல் கூறுகின்றது. அவை என்றால் சுட்டி அறியப்படுகின்ற உலகப் பொருள்கள் இன்று ஆமாறு இல்லாமல் போவது. ஆறு என்றால் வகை.
அவை எவ்வாறு இல்லாமல் போகும் என்பதற்கு சில உவமைகள் தருகின்றேன். அந்த உவமைகளை நாம் ஓரின் என்றால் ஆராய்ந்து பார்த்தால், இந்த உலகத்திலே உள்ள எல்லா பொருளும் ஏதோ ஒரு வகையிலே பிரகாசிக்காமல் மறைந்து போகும், அப்பிரகாசமாய் போகும். எப்படின்னு கேட்டா, ஒன்று நீரில் எழுத்து போல உடனுக்குடன் மறையும், அல்லது நிகழ்கனவினை போல சிறிது நேரம் கழித்து மறையும், அல்லது பேய்த்தேரை போல ஒரு காரணம் காட்டி மறையும். அவ்வளவுதானே. நீரில் எழுத்து என்ன இருக்குது? எழுதும் பொழுதே அது உள்ளது என்ற உணர்ச்சியை தோற்றுவித்து விட்டு விரலை எடுத்த உடனே காணா போயிடுது, ஜலம்தான் ஓடுது. அதே போல சில பொருள்கள் இருக்கின்றன. ஒரு பெண் கருத்தரித்து உடனேயே அந்த கரு கலையலாம், உடனுக்குடன் கலையும். அந்த தரிக்கப்பட்ட ஃபெர்டிலைஸ் ஆன எக், அதை சுத்தி இருக்கின்ற அந்த கிருமிகள் அதை உடனேயே அழித்து விடும் என்று பார்க்கின்றது அடிக்கடி நிகழ்கின்ற ஒரு செயல். அதுபோல நிகழ்கனவு அப்படின்னார். நிகழ்கனவு என்று ஒரு அடைமொழி கொடுக்கின்றார். என்ன காரணம்னா, கனவை பற்றி வேறு சில சமயத்தார்கள் கனவென்பதே பொய், அது இல்லாத ஒன்று, அது ஏமாற்றுகின்ற வேலை என்ற கருத்தினை கொண்டிருக்கின்றார்கள். சைவம் அவ்வாறு சொல்லல. கனவு என்பது உள்ளதுதான், இருந்தாலும் கனவு என்பது நனவினாலே டெர்மினேட் ஆகுது, இட் கம்ஸ் டு அன் எண்ட். அது பிரகாசித்து அப்பிரகாசமாய் நீங்குகின்றது என்பதைத்தான் வலியுறுத்தணும். அது பிரகாசிக்கவே இல்லை என்று இங்கு கூறவில்லை. அது பிரகாசித்தாலும் அது பிரகாசிப்பதன் பயன் இல்லை என்றும் கூறவில்லை. என்ன காரணம்னா, பலனளிக்கின்ற கனவுகள் உண்டு. இப்ப சங்கிலி நாச்சியார் கனவுல சாமி போனாரு, சங்கிலி நாச்சியாருக்கு கல்யாணம் ஆச்சு. அதுபோல ராஜசிம்ம வர்ம பல்லவன் என்ற மன்னனுடைய கனவிலே சென்று இறைவன் பூசலார் நாயனாருடைய கோயிலை பற்றி கூறினார். அவன் மறுநாள் அந்த அடியவரை கண்டு தரிசித்து அருள் பெற்றான் என்பதனால கனவினாலே பலன் உண்டு, நல்ல பலன்கள் உண்டு. ஆனால் கனவு என்பது நனவினாலே என்ன ஆகும்? நின்று போகும். ஆகவே அது முடிவுக்கு வரும் என்பதுதான் இங்கு எடுத்துக்கொள்ளப்பட வேண்டிய செய்தி. கனவு என்பதே பொய் என்று என்பதனால அதனை நிகழ்கனவு என்று கூறுகின்றார். நீ காண்கின்ற கனவு. ஏன் இவ்வாறு நிகழ்கனவு என்று கூறுகின்றார் கேட்டா, நம்முடைய சைவம் முழுவதும் வேதத்தை அடிப்படையாக கொண்டது. வேதங்கள் கனவை பற்றி என்ன கூறுகின்றன கேட்டா, உயிர்கள் நனவிலே எவ்வாறு இன்பத் துன்பங்களை நுகர்கின்றனவோ அவ்வாறே கனவிலும் இன்பத் துன்பங்களை நுகர்கின்றன. நல்ல புண்ணியம் இருந்தால்தான் சந்தோஷப்படுற மாதிரி நல்ல கனவு வரும். பெரிய பாவங்கள் செய்திருந்தால் கனவிலும் நமக்கு என்ன ஆகும்? உயிர் அஞ்சுகின்ற அளவிற்கு கொடுமையான கனவுகள் வரும் என்று பார்க்கின்றோம். அது சொப்னேச ஜீவ சுகதுக்க பக்தா ஸ்வமாயா கல்பித ஜீவலோகே என்று கைவல்யம் என்ற உபநிடதம் கூறுகின்றது. அதாவது கனவிலும் ஒருவன் தன்னுடைய வினைப்பயனைத்தான் நுகர்கின்றான் என்று வேதங்கள் உறுதியாக கூறுகின்றன என்பதனாலதான் நிகழ்கனவு என்று மெய்கண்டார் அவர் முழுவதுமே வேதங்களை அடிப்படையாக கொண்டுதான் சிவஞான போதத்தை வரைந்திருக்கின்றார் என்பது தெளிவு. அந்த நிகழ்கனவும் கனவு காண்கின்ற காலத்து உள்ளது என்ற உணர்வை தோற்றுவித்து புலனாகின்ற கனவும் பிறகு நனவினாலே முடிவுக்கு வருகின்றது, அது அப்பிரகாசமாய் போகின்றது என்பது பொருள். பேய்த்தேரும் என்றால், பேய்த்தேர் என்பது என்னன்னா, நல்ல கடுமையான வெயில்ல பாலை நிலத்துல சற்று தூரம் நடந்து போனா தண்ணீர் பருகலாம் என்ற எண்ணத்தை தோற்றுவிப்பது போல அந்த மண்ணானது சூரிய வெப்பத்திலே வெந்து போய் அங்கு நீர் நிரம்பி இருப்பதை போன்ற ஒரு தோற்றத்தை உண்டாக்குகின்றது. அங்கு உண்டாகின்ற நீரின் தோற்றம் பொய், ஆனால் அந்த தோற்றம் உண்டாவது உண்மை. நல்லா சூக்ஷ்மமா பார்க்கணும். அங்கு நீர் இல்லை, ஆனால் நீர் இருப்பதை போன்ற காட்சி உண்டு. இப்போது காட்சி என்பது பொய் என்று, அந்த காட்சியினாலே பெறுகின்ற பயன் என்பது பொய். இது போல உலகத்துல எத்தனையோ இருக்கு. நாம் என்ன பண்றோம்? உண்மையான இன்பம் என்று நினைக்கிறோம். அதுல உண்மையான இன்பமே இல்லை. அவரவர் அனுபவத்துல நீங்க அறியலாம். அப்ப இன்பத்தின் போலிதான் அங்க இருக்கு. எவ்வாறு காணலிலே நீரினுடைய பொய்த்தோற்றம் இருக்கின்றதோ ஆனால் தோன்றுவது உண்மையோ, அதே போல உலகத்திலே இன்பத்தின் பொய்த்தோற்றத்தை கொடுத்து அந்த தோற்றத்தை தோற்றுவிக்கின்ற உண்மையான பொருள்கள், உள்பொருள்கள் உலகத்திலே காணப்படுகின்றன. அவரவர் அனுபவத்திலே இதை நம்ம அறிஞ்சுக்கிறோம். அதான் நம்பி ஏமாறுறது. அப்ப நம்ம நம்பி ஏமாறுவதற்கு நிறைய உலகத்துல வாய்ப்புகள் இருக்கின்றன. அப்பொழுது நம்ம ஏமாற்றாத நம்பர் என்று கூறப்படுகின்ற சத்து பொருளாக இந்த உலகம் ஆகுமோ என்றால் ஆகாது.
அப்படின்னு பாக்குறோம். புத்தாரும் பொய்கை புனல் இதுவே எனக் கருதி பெய்த்தேர் முகக்குறும் பேதை குணம் என்று திருவாசகம் கூறுகின்றது. பூத்து பொங்குகின்ற பொய்கை போல அந்த காட்சி இருக்கின்றது. அப்பொழுது அங்கு நீர் இருக்கின்றது என்ற எண்ணமானது தோன்றுகின்றது. அந்த எண்ணத்தை நம்பி செயல்படுபவன் பேதை குணம் கொண்டவன், அறியாதவன். என்ன காரணம்னா, ஒரு 10 மீட்டர் தள்ளி நீர் இருப்பதை போல தோன்றுகின்றது. 5 மீட்டர் நடந்துட்டோம், அந்த நீர் இன்னும் 5 மீட்டர்ல இருப்பதை போல தோன்ற வேண்டும். அவ்வாறு தோன்றாமல் அது அப்பொழுதும் 10 மீட்டர் தொலைவில் இருப்பதை போல தோன்றும். இன்னும் 5 மீட்டர் நடந்துட்டோம், அப்பொழுதும் அது எப்படி தோன்றும்? அருகில் வந்து விட்டது போல் தோன்றாமல் தொடர்ந்து 10 மீட்டர் தொலைவில் இருப்பதை போலவே தோன்றும். இதிலிருந்தே அது நம்மை ஏமாற்றுகின்றது என்று அறிய வேண்டும். இதே போல உலகத்துல எத்தனை விஷயங்கள் நம்ம ஏமாற்றுகின்றன, கவனிச்சு பாருங்க. எத்தனை பேரு அடுத்த முறை ஜெயிச்சுடலாம் அப்படின்னு பணம் வச்சு சூதாடுறாங்க. 10 தடவை தோத்தாலும் 16 முறை ஜெயிச்சுடலாம் என்று பணம் வச்சு சூதாடுறாங்க. இப்படி எல்லாம் உலகமானது நம்முடைய நம்பிக்கையை உண்டாக்கி கழுத்தறுக்கின்றதா இல்லையா? அதை போல உலகமானது இருக்கின்றது என்று பார்க்கின்றோம். இப்பொழுது இவ்வாறு அது ஏமாற்றுவதை அறிந்து ஒருவன் அதனை கைவிட வேண்டும். அந்த பர்சூட், அதனை தொடர்வதை கைவிட வேண்டும். அவ்வாறு கைவிடவில்லை என்றால் அதற்கு பேதை குணம், முட்டாள்தனம் என்பது பெயர். அதை திருவாசகம் கூறுகின்றது. புத்தாரும் பொய்கை புனல் இதுவே எனக் கருதி பேய்த்தேர் முகக்குறும் பேதை குணம் என்று சொல்றார் தோணோக்கத்துல. இப்பொழுது அந்த பேதை குணம் ஒருவனுக்கு எச்சரிக்கையாக தன்னளவிலேயே அதை தீர்த்து கொள்ள வேண்டும். ஆனால் நப்பாசையினால இன்னும் நடந்தா தண்ணி கிடைக்கும், இன்னும் நடந்தா தண்ணி கிடைக்கும்னு நடப்பான். அது உண்மையிலே அந்த பேதை குணம் எப்படி மாறும்னு கேட்டா, எதிரே ஒருவன் வருகின்றான், வருகின்ற அவனை பார்த்து இவன் கேட்கின்றான், ஐயா 10 மீட்டர்ல தண்ணி இருக்கிற மாதிரி தோணிக்கிட்டு இருக்கு, நடக்க அப்படிதான் தோணுது, நீங்க அந்த பொய்கையை கண்டீர்களா அப்படின்னு கேட்கும் பொழுது, அட பாவி, நான் 10 மைல் நடந்து வந்துட்டு இருக்கிறேன், ஒரு டிராப் ஜலம் கூட இந்த பாலைவனத்துல கிடையாது, நீ ஜலம் இருக்குன்னு நம்பி நடக்காத, அவ்வளவுதான் என்று கூறிவிட்டு தன் கையிலே குடுவையிலே இருக்கின்ற சிறிது நீரை அவனுக்கு கொடுத்து பருகுவாயாக என்று சொல்றான். அவன் தான் குருநாதன். குருநாதன் எப்படிப்பட்டவன்னா, நாம உலகத்தை நம்பி ஏமாந்துட்டு இருக்கும் போது அவன் எதிர்ப்பக்கம் வரான். அவன் கடவுளிடமிருந்து வருகின்றான். அவன் என்ன சொல்றான், நீ நம்பி ஏமாறாத, நான் இதை பற்றி நன்றாக அறிந்திருக்கின்றேன், இங்கு நம்பிக்கைக்குரிய எந்த விஷயமும் இல்ல, நீ நொந்து போயிருக்கின்றாய், இந்தா கொஞ்சம் அருளை எடுத்துக்கொள் என்று அந்த தீட்சையை கொடுத்து, அப்படி கூறுகின்ற குருநாதனை நம்பி இவன் தன்னுடைய அந்த உலகத்தினை தொடர்கின்ற அந்த பர்சூட் முயற்சியை கைவிட்டான் என்றால் உருப்படலாம் என்று பார்க்கின்றோம். அப்படித்தான் இதிலிருந்து இவன் விடுபட வேண்டும் குருநாதனுடைய அருளினாலே. அப்படித்தான் உலக வாழ்க்கையானது இருக்கின்றது. இந்த உலக வாழ்க்கையிலே குருநாதனை பெற்றவர்கள்தான் உலக மாயையிலிருந்து விடுபடுகின்றார்கள். குருநாதனை பெறாதவர்கள் உலக மாயை என்ற வலையிலே சிக்கி உழல்கின்றார்கள் என்று பார்க்கின்றோம். நீரின் மேல் எழுதும் போது அந்த எழுத்து அப்படி இருக்கு. சொல்றாரு, நீரில் குமிழி இளமை நிறை செல்வம் நீரில் சுருட்டு நெடுந்திரைகள் நீர்மேல் எழுத்தாகும் யாக்கையின் அமரங்கால் என்னே வழுத்தாத எம்பிரான் மன்று வழுத்தாதது எம்பிரான் மன்று என்று சிதம்பர சேட்கோவிலே குமரகுருப முனிவர் அவர் கூறுகின்றார். நீரிலே குமிழிகள் தானாக உண்டாகின்றன, உண்டான உடனேயே அடங்குகின்றன. அதுபோல இளமை அது நிலையானது. நிறை செல்வம் நீரில் சுருட்டு நெடுந்திரைகள், காற்று வீசும் போது நீர்ல அலை உண்டாகுது, சுருண்டு உண்டாகுது. ஆனா அந்த சுருண்ட அலைகள் எழும்பி அடங்கி விடுகின்றன, எழும்பிய அலைகள் நின்று கொண்டே இல்லை. அதுபோல செல்வம் என்பது செலவாகி விடும், நீ எப்பொழுதும் செல்வந்தனாகவே இருக்க மாட்டாய். நீர்மேல் எழுத்தாகும் யாக்கை, இந்த உடம்பு எப்படிப்பட்டதா, நீர்ல எழுதும் போது காமனா தெரியுதா, விரல் எடுத்தோன்னு இல்லாம போயிடுது. அதுபோலதான் உடம்பில உயிர் வாழ்க்கை இருப்பது போல் தோன்றும், திடீரென்று இல்லாமல் போய்விடுவார். எப்படின்னு கேட்டா திருமந்திரம் சொல்லுது, அடப்பண்ணி வைத்தார். வீட்டுக்காரர் என்ன பண்றாரு, மார்க்கெட்ல இருந்து பிடிச்சது பிஞ்சு வெண்டைக்காய், கொத்தவரங்காய், புடலங்காய், நல்ல கீரை இதெல்லாம் கொண்டு வந்து வச்சார். அடப்பண்ணி வைத்தார். அம்மா இதெல்லாம் இப்படி பண்ணணும், இதை பொரியல் பண்ணணும், இதை கூட்டு பண்ணணும், இதை சாம்பார் பண்ணணும் அப்படின்னு வீட்டுக்கார்ட்ட சொன்னோன்னே அவங்க பண்ணிட்டாங்க. அடிசிலை உண்டார், நல்ல சுவையா இருந்தது, அதை சாப்பிட்டார். மடக்கடு யாரோடும் மந்தனம் கொண்டார். ரொம்ப நல்லா பண்ணிருக்கிய, உன் கைக்கு
வளையல் பண்ணி போடணும் என்று இன்பமாக மனைவியோடு பேசி சிரித்து மகிழ்ந்தார். அப்புறம் சாப்பிட்டு அவர் என்ன பண்ணாரு, கொஞ்சம் இடது பக்கம் வலிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னாராம். இடப்பக்கமே இறை நொந்தது இங்கு என்றார். இறை என்றால் கொஞ்சம், இங்கு என்று அந்த இடுப்பை தொட்டு காமிக்கிறார். இந்த இடது பக்கம் இந்த பக்கம் கொஞ்சம் வலிக்கிற மாதிரி இருக்கு. இது முன்னாடி எல்லாம் இதே மாதிரி வலி வந்தது இல்ல, கொஞ்சம் இங்க வலிக்கிற மாதிரி இருக்கு. சரி அப்படின்னா வலிக்குதுன்னா படுத்துக்குங்களேன், தானா சரியா போயிடும், கை கால் நீட்டி படுத்துக்குங்கன்னு வீட்டுக்காரி சொல்றார். கிடக்க படுத்தார். அவ சொல்றதை கேட்போம்னு சொல்லிட்டு படுத்தார். கிடந்தொழிந்தாரே, எழுந்திருக்கவே இல்லை, உயிர் பிரிந்து விட்டது. அப்பொழுது உயிர் என்பது பிரிவதற்கு டக்கென்று பிரியும், பெரிய காரணம் காட்ட வேண்டாம். இவ்வாறு ஒரு காரணம் காட்டாதும் அல்லது சிறிய காரணத்தை காட்டியும் அல்லது ஒரு நீண்ட காரணத்தை காட்டியும் எப்படியோ உடம்பிலிருந்து உயிர் பிரியும். ஆனால் உடம்பிலே உயிர் வாழ்கின்ற நமக்கெல்லாம் நாம நாளை மறுநாளைக்கும் அடுத்த மாசத்துக்கும் அடுத்த வருஷத்துக்கும் நம்ம போடுற பிளான்லாம் எப்பொழுதுமே இந்த உடம்புல உயிர் வாழ்வோம் என்ற எண்ணத்திலே போடுவது என்பது எவ்வளவு பேதைமையானது அப்படின்னு பாக்குறோம். அந்த பிளான் எல்லாம் போடுறதை விட்டுட்டு இன்றைக்கோ நாளைக்கோ உடம்பிலிருந்து உயிர் போய்விடும் என்பதனால இப்பொழுதே பெருமானுக்குரிய தொண்டினை செய்வோம், இப்பொழுதே ஞான நூல்களை படித்து அதனை சிந்தித்து உணர்வோம் என்ற முடிவினை தான் ஒருவன் எடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் உலகம் அசத்து என்று மீண்டும் மீண்டும் சைவத்திலே அவ தலையில குற்றா மாதிரி சொல்லப்படுது என்று பார்க்கின்றோம். ஆக இந்த பாடலை நம்ம சரியாக புரிந்து கொண்டு விட்டோம். அடுத்தது இரண்டாவது கூற்றுக்கு நம்ம போவோம். திருமுறைகள்ல இந்த கருத்து நிறைய இருக்கு. நிறைவிடும் இவ்வுடல் வாழ்வை மெய்யென்று எண்ணாதே என்று அப்படி ஒரு தாண்டத்துல சொல்றார். அச்சத்தை தருகின்ற இந்த உடல் வாழ்வு இது நிலைக்கும் என்று நினையாதே. பேச பொருளலா பிறவி தன்னை பெரிதென்று உன் சிறுவனத்தால் வேண்டி பாச குடல் முடவார் போகம் என்னும் மயிலிலே வீழாதே என்று இன்னொரு தாண்டகத்துல சொல்றார். இம்மெட்டீரியல், மெட்டீரியல் வேர்ட் இஸ் இம்மெட்டீரியல் என்று கூறுகின்றார். பேச பொருளலா பிறவி என்று கூறுகின்றார். இதெல்லாம் எதை கூறுதுன்னா, சுட்டி அறியப்படுகின்ற பொருளால் அமைந்த உலகம் என்பது நிலையாதது. நிலையாமை காரணம் பற்றி அதனை அசத்தென்று கருத வேண்டும். இது அசத்தென்று அதனை வரையறுக்க வேண்டிய இன்றியமையாமையை குறித்தது. அது இல்லாத பொருள் என்று சொல்லல, அதனை அசத்தென்று வரையறுக்க வேண்டும். என்ன காரணம்னா, சத்து என்பது மெய்ப்பொருளுக்கான வரையறை. இந்த உலகம் மெய்ப்பொருளா என்று கேட்டால் இந்த உலகம் மெய்ப்பொருள் அன்று. இதனை பொய்ப்பொருள் என்றே பெரியோர்கள் கூறுகின்றார்கள். பொய்யான உலகத்தை மெய்யா நிறுத்தி என் புந்திக்குள் இந்திரஜாலம் சாதிக்குதே என்று தாய்மானவர் கூறுவார். மாய வாழ்க்கையை மெய்யென்றெண்ணி மதித்திடா வகை நல்கினான் என்று திருவாசகம். இப்ப மாய வாழ்க்கை என்பது மாயா காரியங்களா ஆகின்ற வாழ்க்கை, நாம் வாழ்கின்ற அன்றாட வாழ்க்கை. இதனை மெய்யென்றெண்ணி மதித்திடா வகை குருநாதன் நல்கினான் என்பதனால அந்த குருநாதன் அருள்முறையிலும் நாம் இதனை மெய்யென்று எண்ணி வந்தோம் என்பது பொருள். இதனை மெய்யென்று எண்ணக்கூடாது என்பதுதான் கூறப்படுகின்றது. அதாவது இதனை சத்தென்று எண்ணாதே. சத்தென்று எண்ணக்கூடாது என்றால் எப்படி எண்ண வேண்டும்? அசத்தென்று எண்ண வேண்டும் என்பது பொருள். அப்பொழுது கடவுள் எவ்வாறு காட்சி தருகின்றான் அப்படின்னு கேட்டா, பொய்யிருள் கடிந்த மெய்ச்சுடர், பொய்யாகின்ற இருள் அதனை கடிகின்ற மெய்ச்சுடர் என்று பார்க்கின்றோம். பொய்யா இணையெல்லாம் போயகல வந்தொருளி மெய்ஞானமாகி மொழிகின்ற மெய்ச்சுடரே என்பதனால இந்த உலக காட்சி நீங்குகின்ற வண்ணம் கடவுள் காட்சி அமைகின்றது. அப்பொழுது நம்முடைய கண், ஊனக்கண் உலகத்திலே காண்கின்ற வரையிலும் ஞானக்கண்ணை கொண்டு கடவுளை காண்பது என்பது இயலாது போகின்றது. அதனைத்தான் விழித்திருந்து உள்ள கருத்தினை இழந்தேன் என்றும் திருவாசகம் கூறுகின்றது. மாறாக ஞானக்கண்ணில் சிந்தை நாடி என்று பின்னால் வருகின்றது 9வது நூற்பாவில. அதே போல ஞானக்கண்ணை கொண்டு நாம் அந்த பெருமான், உயிருக்கு உயிராக இருக்கின்ற பெருமானை அவனுடைய அருளினாலேயே அவனை காண தலைப்படும் பொழுது ஊனக்கண்ணை கொண்டு காண்கின்ற உலகத்தின் காட்சி என்பது நீங்குகின்றது என்று பார்க்கின்றோம். அது நீங்குகின்றது என்பதனை திருவாசகம் கூறுகின்றது. எப்படி? பொய்யிருள் கடிந்த மெய்ச்சுடரே, பொய்யாயின எல்லாம் போயகல வந்தருளி மெய்ஞானமாகி மொழிகின்ற மெய்ச்சுடரே என்பதனால பொய் என்பது இல்லாதது என்ற பொருளிலே வர இல்ல. பொய் இஸ் ஈக்வல் டு உலகம், அவ்வளவுதான். திருமுறைகளை பொறுத்தவரையிலும் பொய் என்பது உலகம்.
அது இல்லாதது என்ற பொருளிலே வரல, அது நிலையாதது என்ற பொருளிலே வருகின்றது. பொய் என்பது மெய்யல்லாதது, இது மெய்ப்பொருள் ஆகாது. எது மெய்ப்பொருளாகும்? மெய்ப்பொருளாக ஒரு பொருள் தான் ஆகும். உள்ள பொருள்கள் பலவாயிருந்தாலும் ஒரு பொருளே மெய்ப்பொருளாகும். இந்த கொள்கை என்பது சங்க காலத்திலிருந்து நாம் கடைபிடித்து வருகின்ற கொள்கை. இது புதிய கொள்கை இல்ல. பொருளல்லவற்றை பொருள் என்று உணரும் மருளானாம் மானா பிறப்பு என்ற வள்ளுவரும் மெய்ப்பொருள் அல்லாத பொய்ப்பொருளாகின்ற உலகத்தை மெய்ப்பொருளைப் போலவே நிலையானது என்று எண்ணி ஏமாறுவதனால்தான் மீண்டும் மீண்டும் பிறவி ஏற்படுகின்றது என்று கூறுகின்றார். ஆகவே இந்த உலகத்தை ஒருவன் மெய்ப்பொருளைப் போல கருதி ஏமாறக்கூடாது என்பது அடிப்படையிலே பெரியோர்கள் எல்லோரும் நமக்கு சொல்லி வந்த கருத்து. இப்பொழுது ரசத்தின் வரையறையை முதல் கூறு கூறிவிட்டது. இப்ப சத்தின் வரையறைக்கு போக வேண்டும். சத்தின் வரையறை என்ன என்று கேட்டால் இரண்டாம் கூறு இப்பொழுது தொடங்குகின்றார். அதனுடைய மேற்கோள் என்ன என்று கேட்டால், இனி இவ்விரண்டு தன்மையும் இன்றி வாக்கு மனாதீத கோச்சரமாய் நின்ற அதுவே சத்தாய் உள்ள சிவம் என்று உணரற்பாற்று. ரொம்ப அருமையான மேற்கோள் இது. இனி என்றால் இப்பொழுது. இப்பொழுது என்றால் என்ன? அசத்தின் வரையறையை நன்காக உணர்ந்த இப்பொழுது. அசத்தின் வரையறை என்ன? சுற்றவினால் அறியப்படுகின்ற எல்லாம் அசத்து என்ற அந்த வரையறையை அறிந்த நிலையிலே சத்தின் வரையறையை எளிதாக உணரலாம், ஊகித்து உணரலாம். கரியக்கிரிய யோகம் ஞானம் என்ற தவநிலையில் தான் சத்தினை தலைப்படலாம். ஆனால் சத்தின் வரையறையை புரிந்து கொள்வதற்கு அசத்தின் வரையறையை புரிந்து கொண்டால் போதுமானது. சுட்டி அறியப்படுகின்ற எல்லாம் அசத்து என்று சொல்லும் பொழுது சுட்டி அறியப்படாதது சத்து. அதே நேரத்துல அறவே அறியப்படாததா அப்படின்னு கேட்டா, அறவே அறியப்படாதா இருந்தால் அதுவும் அசத்தாகி போகுமே. என்ன காரணம்? அங்கு அத்தியந்த அபாவம் இருக்கின்றது. அத்தியந்த அபாவம் என்றால் அறவே அறியப்படாத தன்மை. அறவே அறியப்படாத தன்மை என்பதனாலையும் ஒரு பொருள் அசத்தாகும், சுட்டி அறியப்படுவதனாலையும் ஒரு பொருள் அசத்தாகும் என்பதனால இவ்விரண்டு தன்மையும் இன்றி என்று சொன்னார். இவ்விரண்டு தன்மையும் இன்றி என்பதுல முதல் தன்மை என்பது சுட்டி அறியப்படுகின்ற தன்மை, அதாவது உணரப்படுகின்ற தன்மை. அதுவும் இல்லாமல் அடுத்து கூறப்படுவது அத்தியந்த அபாவம், அறவே அறியப்படாத தன்மை. அந்த அறவே அறியப்படாத தன்மையும் இன்றி, அதாவது உணரப்படாததும் இன்றி என்றால் என்ன பொருள்? சுட்டி அறியப்படுவதாகின்ற பொருளாகவும் இல்லாமல், அறவே அறியப்படாத பொருளாகவும் இல்லாமல், ஏதோ ஒரு விதத்திலே அறியப்படுகின்ற பொருளாய், அதாவது சுட்டி அறிகின்ற முறையிலே அறியப்படாமல் வேறு ஒரு விசேட ஞானத்தினாலே அறியப்படுகின்ற ஒரு பொருளாய், ஆகவே உலகப் பொருளை போல அறியப்படுகின்ற பொருளாகவும் இல்லாமல், அதே நேரத்திலே அறியப்படாத பொருள் என்று கருதப்படாமல் உணர்வுக்கு உட்படுகின்ற பொருளாகவே இருக்கின்ற ஒரு பொருள். அது என்னன்னு கேட்டா, அது வாக்கு மனாதீத கோச்சரமாய் நின்றாது என்று சொன்னார். வாக்கு மனாதீத கோச்சரம் என்ற அந்த சொற்றொடர் அதற்கு என்ன பொருள்னா, வாக்கு மனாதீதமாகவும் மற்றும் கோச்சரமாகவும் என்பது பொருள். வாக்கு மனாதீதம் என்றால் என்ன என்று கேட்டால், வாக்கு என்பது சொல், சொல் என்பது பாசஞானத்தை குறிக்கின்ற ஒரு சொல். அது என்ன அர்த்தம்? நம்முடைய 5 ஞான இந்திரியங்களினாலே அறியப்படுகின்ற எல்லாம் சொல்லும் பொருளுமாய் இருக்கின்ற உலகம். ஆகவே சொல்லினால் உணர்த்தப்படுகின்ற பொருளுமாய் இருக்கின்ற அறிவு இருக்கின்றதே, அந்த அறிவுதான் சுட்டறிவு என்பதனால வாக்கு அல்லது உரை அல்லது சொல் என்பது பாசஞானத்தை குறிக்கின்றது. இதற்கு மாறாக உள்ளத்தினாலே உள்ளே சென்று முன்னிலை உலகத்தை மறந்து தன்னிலையை அறிய முற்படுகின்ற நிலையிலே ஒரு ஞானம் உண்டாகின்றது. அது தன்னை பற்றிய ஒரு அறிவு. அந்த அறிவு தெளிவான அறிவு இல்ல, அது கனவு காண்பதை போன்ற அறிவுதான். அந்த தன்னை பற்றிய அறிவு என்பது தெளிந்த அறிவு இல்ல. தன்னை பற்றிய தெளிந்த அறிவு என்பது கடவுளை அறிந்தால்தான் உண்டாகும் என்று திருமுறைகள் கூறிவிட்டன. உயிர்க்கு அதனை பற்றிய அறிவு என்பது கடவுளை அறிந்தால்தான் உண்டாகும் என்று பல இடங்களிலே திருமுறையில் சொல்லப்பட்டிருக்கு. தன்னை கண்ட என் வண்ணம் எவ்வண்ணம் அவ்வண்ணமாகிய ஈசனுக்கே என்று சேரமானோ, நின்னை காணாமந்த தன்னையும் காணா தன்மையோரே என்று பட்டின திருகளும் கூறியிருப்பதனாலையும் வேறு இடங்களிலும் குறிப்பாக சொல்லப்பட்டதுனாலையும் இந்த உயிருக்கு உயிரை பற்றிய உண்மை அறிவு என்பது கடவுள் அறிவினால் உண்டாவது. ஆனால் முன்னிலை உலகத்தை காண மறுத்து உள்ளமானது உள்ளே சென்றால் ஒரு பசுஞானம் உண்டாகும். அதற்கு மனம் என்று பெயர்.
அதனை என்ன சொல்ல உணர்வு என்று கூறுவார்கள். இப்பொழுது 2 வகையான ஞானங்களுக்கு நாம் அறிமுகமாயிருக்கின்றோம். நமக்கு பயிற்சி இருக்கின்றது. நம்ம அன்றாடம் நமக்கு 2 ஞானங்கள் விளைகின்றன. ஒன்று சொல்லினால் விளைவது, இன்னொன்று நினைப்பதால் விளைவது. அதான் வாக்கு என்றும் மனம் என்றும் கூறப்படுகின்றன. அதீதம் என்றால் அப்பாற்பட்டது. இப்பொழுது வாக்கு மனாதீதம் என்றால் கடவுள் வாக்கிற்கும் அதீதம் அப்பாற்பட்டவன், மனத்திற்கும் அதீதம் அப்பாற்பட்டவன். அதாவது உரை உணர்வுகளுக்கு அப்பாற்பட்டவன், உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன். உணர்ந்து என்றால் மனத்திற்கு அப்பாற்பட்டவன், ஓதற்கு அறியவன் என்றால் சொல்லிற்கு அப்பாற்பட்டவன். இப்ப வாக்கு மனாதீதம் என்பதுதான் உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன். அப்ப பசு பாச ஞானங்களுக்கு அப்பாற்பட்டவன் அல்லது பாச பசு ஞானங்களுக்கு அப்பாற்பட்டவன் என்று சொன்னார். அப்பொழுது அவன் அறவே அறியப்படாதவனா? என்ன காரணம்? நம்மிடம் இந்த 2 ஞானங்கள் தானே அறிமுகமாகி இருக்கின்றன. நமக்கு 3வது அறிவு என்பது இல்லையே என்பதனால நம்ம இனிமே சாமியை தெரிஞ்சுக்க முடியாது அப்படின்னு முடிவு பண்ணிடலாமான்னு கேட்டா அப்படி கிடையாது. கோச்சரமாயும் அந்த உண்மை மறைந்திருக்கின்றது. அவன் கோச்சரம் என்ற சொல்லுக்கு அகப்படுவது என்பது பொருள். அந்தமில்லாத அகண்டமும் நம்முள் அகப்படுமாகாதே. சென்ற வகுப்பிலே ஒரு ஓமை சொன்னேன். ஒரு சிறுமியினுடைய குடமானது அவள் கையிலிருந்து நழுவி கங்கையினுடைய பிரவாகத்திற்குள் மாட்டிக்கொண்ட பொழுது எல்லா கங்கை நீரும் அந்த குடத்திற்குள் நுழைந்து வெளிக்கிளம்புகின்றன. அப்பொழுது குடம் என்பது சிறிதாக இருந்தாலும், கங்கை என்பது அதை போல கோடி மடங்கு பெரிதா இருந்தாலும், அந்த எல்லா கங்கையும் குடம் என்பது பெறுகின்றது, தொடர்ந்து பெற்றுக்கொண்டே இருக்கின்றது. அதற்கு ஒரு முடிவே இல்லை. அப்ப சிவஞானத்திற்கு ஒரு முடிவே இல்லை என்பதனால அந்தமில்லாத அகண்டம் நம்முள் அகப்படும் என்பதனால அது கோச்சரம், அது அறியப்படுகின்ற பொருள்தான் என்று இங்கு மெய்கண்டார் கூறுகின்றார். அது அறியப்படாத பொருள் என்று. அதே நேரத்துல அறியப்படுகின்ற பொருளான்னு கேட்டா அதுவும் என்று. என்ன காரணம்? வாக்கு மனாதீதமா இருப்பதனால. அப்ப அறியப்படாத பொருளா என்றால் அதுவும் என்று. என்ன காரணம்? கோச்சரமாய் நிற்பதனால என்பதனால இவ்விரண்டு தன்மையும் இன்றி என்று சொன்னால் சுற்றறிவினால் அறியப்படுகின்ற தன்மையும் இன்றி, அறவே அறியப்படாத தன்மையும் இன்றி, அதாவது தன்னறிவினாலே அறியப்படுகின்ற விசேட தன்மையோடு கூடியது. அதுவே சத்தாய் உள்ள சிவம் என்று சொல்லும்போது, சிவம் என்று சொல்லும்போது அறியப்படாத பொருள் என்பது பொருள். சத்தாய் உள்ள பொருள் என்று சொல்லும்போது அறியப்படுகின்ற பொருள். சத்தாய் உள்ள சிவம் என்ற அந்த தொடரே எதை குறிக்குதுன்னா, அது சத்தாய் இருப்பதனால சித்தாயும் இருக்கின்றது என்பது அர்த்தம். என்ன காரணம்னா, ஒரு பொருள் உள்ளது என்று சொன்னால் அது உள்ளது என்ற அறிவு இருந்தால்தான் அது உள்ளதாகும். ஒரு பொருள் உண்டு என்று துணிவதற்கான அறிவு ஒருவனுக்கு இல்லை என்றால் அவனை பொறுத்தவரையும் அந்த பொருள் அசத்து, இல்லாதது. இப்பொழுது சத்தாய் உள்ள சிவம் என்பதனால தேவாரம் பாடிய மூவர், திருவாசம் பாடிய குருநாதர், சிவஞான போதம் பாடிய மெய்கண்டார் இவர்கள் எல்லாம் அந்த பொருளை அறிந்து வைத்திருக்கிறார்கள். சத்து என்று அறிந்து வைத்திருக்கிறார்கள், உள்ள பொருள் என்று அறிந்து வைத்திருக்கிறார்கள். உள்ள பொருள் என்று அறிந்து வைப்பதனாலேயே அந்த உள்ள பொருள் என்று அறிந்து வைக்கின்ற அறிவு அவர்களிடம் இருக்கின்றது. அதுக்கு சித்துன்னு பேர். அந்த அறிவு அந்த பொருளிடமிருந்து விளைகின்றது. இதை போல நெருப்பை தொட்டு சுடுகின்றது, இது நெருப்பு என்று அறிவதை போல, நெருப்பினை நெருப்பு என்று அறிவிக்கின்ற சூடு நெருப்பிலேயே இருப்பதை போல, சத்தினை சத்து என்று அறிவிக்கின்ற அறிவு அந்த சித்து அந்த சத்திற்குள்ளேயே இருக்கின்றது என்பதனால சத்தாய் உள்ள சிவம் என்று சொன்னால் சத்தாயும் சித்தாயும் உள்ள சிவம் என்பது பொருள். சிவம் என்று சொல்வதனால அதனுடைய அறியப்படாத நிலை குறிக்கப்படுகின்றது. அது துரூகம், அது அறிவதற்கு அரியது. உணர்ந்தார்க்கு உணர்வறியோன் தில்லை சிற்றம்பலத்து ஒருத்தன். அறிந்தவர்களுக்கும் அறியப்படாத பொருளாகவே அது இருக்கின்றது. என்ன காரணம்னா அது முன்னிலை பொருளாக அறியப்படுவதில்லை, அறிபவனுக்கு வேறாக அறியப்படுவதில்லை. இதுவரையிலும் சுட்டி அறியப்பட்டு வந்த உலகம் எல்லாம் அறிகின்ற எனக்கு வேறாகவே அறிந்து வரப்பட்டிருக்கின்றது. இந்த செல்லை பார்த்து நான் பேசுறேன், பேசும் பொழுது பேசுகின்ற நான் வேறு, என்னால் பார்க்கப்படுகின்ற செல் வேறு, தொலைவிலே இருந்து கேட்கின்ற நீங்கள் வேறு என்ற வேற்றுமை நன்றாக தெரிகின்றது. இப்படி ஒரு அறிவு நிகழ்கின்றது. இந்த அறிவிற்கு பாசஞானம் என்று பெயர். கிளாஸ் முடிஞ்ச உடனே நான் என்னை பத்தியே நினைச்சு பாக்குறேன், ஒழுங்கா பேசணுமா இல்லையான்னு. இப்ப தன்னை உசாவுதல் பசு ஞானம். ஆனால் அதுவும் என்ன ஆகுது? தனக்குத்தானே சப்ஜெக்ட் ஆகின்றோம், நமக்கு நாமே ஆப்ஜெக்ட் ஆகின்றோம். இப்ப நம்மை நாமே அறிகின்றோம், அது பசு ஞானம். இந்த இரண்டிற்கும் அப்பாற்பட்டு நம்மை அறியாது அந்த கடவுளை அறிய வேண்டும். அதுதான் கடவுளை அறிவது.
அப்பொழுது இந்த குடமானது கங்கைக்குள் சென்றதை போன்ற நிலை என்று பார்க்கின்றோம். கங்கையின் வயிற்றுக்குள் கிடைக்கின்ற குடத்தை போல சிவபெருமானுடைய அருளாகின்ற வயிற்றுக்குள் இந்த உயிரானது கிடக்க வேண்டும். தன்னை அறியாது கடவுளை அறிய வேண்டும் என்பதனால அது பிரித்தறிவதில்லை என்பதனால இந்த உயிர் கடவுளை அறியும் பொழுது பிரித்தறிவதில்லை என்பதனாலதான் இந்த கடவுளுக்கு சிவம் என்று பெயர். அது பிரித்தறியப்பட்டால் உலகமாகிவிடும். அது பிரித்தறியப்படாத காரணத்தினாலே அது சிவம். ஆனால் சிவம் என்ற சொல்லினாலே அறியப்படாமைதானே விளங்குகின்றது. அது அறியப்படுவது என்பது எப்படி விளங்கும்னு கேட்டா, சத்தாய் உள்ள சிவம் என்று சொன்னார். அது உள்ள பொருள் என்று அறியப்படுகின்றது. எப்படின்னா, என் புந்தி வட்டத்திற்குள் புக்கு நின்றானையும் பொய்யன்பனோ, எனக்கு இந்த இன்ப உணர்வை தந்த கடவுளை இல்லை என்று நான் கூறுவேனா என்று அப்பர் கூறுவதனால அது உள்ளது என்ற எண்ணத்தை தோற்றுவித்துக் கொண்டேதான் காட்சிக்கு வருகின்றது என்பதனால அது சத்தாய் உள்ள சிவம். அப்ப சத்தாய் உள்ள சிவம் என்பது யாது என்று கேட்டால், இரண்டு தன்மையும் இன்றி உள்ளது. எந்த இரண்டு தன்மை? பிரகாசித்தல், அப்பிரகாசித்தல் என்று சுட்டறிவினால் அறியப்படுகின்ற உலகத்திற்கு முதல் அதிகரணத்திலே சொல்லப்பட்ட ஏதுவிலே இருக்கின்ற இரண்டு தன்மைகள், அல்லது நூற்பாவிலே சொல்லப்பட்ட தன்மைகள். என்ன தன்மைகள்? நூற்பாவிலே என்ன தன்மை சொன்னது? நூற்பாவை உணருரு அசத்தினின் உணராது இன்மையின் என்பது நூற்பா. ஆகவே உணருரு என்ற தன்மையும் இல்லாது, உணராது என்ற தன்மையும் இல்லாது, அந்த இரண்டும் இல்லாது, உணரப்படாதது என்பதனால வாக்கு அனாதிதமாய் இருப்பது, உணரப்படுவது என்பதனால கோச்சரமாய் நிற்பது, அதுவே சத்தாய் உள்ள சிவம் என்று உணரற்பாற்று என்று அறியற்பாற்று. அதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்று மேற்கோளிலே சொன்னார். இப்பொழுது இந்த மேற்கோளுக்கு ஏது காட்ட வேண்டும். ஏது என்று என்ன? ஏது என்றால் காரணம். அந்த காரணம் எப்படி காட்டுறாருன்னா, பிரகாசத்தினுக்கு பிரகாசிக்க வேண்டுவது இன்மையானும் அப்பிரகாசத்தினுக்கு பிரகாசம் இன்மையானும் என்று அருமையான ஒரு எதுவினை சொன்னார். ஏற்கனவே சொல்லியிருக்கோம், பிரகாசம் என்றால் பாவநிலையில் உள்ள பொருள், உணரப்படுகின்ற பொருள், எளிதிலே அறியப்படுகின்ற பொருள். கண்ணை திறந்தா உலகம் தெரியுது, காதை குறுமையாக்கி கொண்டா தொலைவிலே வெடிக்கின்ற வெடி கேட்கின்றது, நாக்க நீட்டினா அல்வா வச்சா இனிக்கின்றது, எளிதிலே அறியப்படுகின்றது உலகம். அவ்வாறு கடவுள் பிரகாசிக்கின்ற பொருளாய் இருந்தால், அப்ப பிரகாசித்தல் என்பதும் அப்பிரகாசித்தல் என்பதும் அசத்தின் வரையறை என்று சொன்னோம். அந்த இரண்டும் சத்திற்கு இல்லை என்று சொல்கிறார். அப்ப பிரகாசித்தல் இல்லை என்பது எப்படி சொல்றாருன்னா, நீ எவ்வளவு முயன்றாலும் இந்திரிய கோச்சரமாக அது ஆவதில்லை, ஐம்பொறிகளுக்கு அகப்படுவதில்லை. நீ எவ்வளவு தியானம் செய்தாலும் உள்ளத்திற்கு அது அகப்படுவதில்லை. சிந்திப்பரியன என்று அப்பர் பெருமானுடைய திருவையாற்று திருவிருத்தம் தொடங்குகின்றது. அப்ப சிந்தனைக்கு அப்பாற்பட்ட சிவம் என்று பார்க்கின்றோம் என்பதனால பசுபாச ஞானங்களுக்கு எட்டாது இருப்பதனால அது என்ன ஆகுது? பிரகாசிப்பது இல்லை. இப்பொழுது அது பிரகாசிக்கிறது அப்படின்னு சொன்னீங்கன்னா, அதற்கு பிரகாசிக்க வேண்டுவது தேவையில்லை, இன்மையானும் என்று சொன்னார். அதாவது உலகத்தை போல கடவுள் எளிதிலே அறியப்படுபவர் என்று சொன்னால் ஞான நூல்கள் தேவையில்லை, வேதங்கள் தேவையில்லை, ஆகமங்கள் தேவையில்லை, சிவஞான போதம் தேவையில்லை, சித்தியார் தேவையில்லை, தேவாரம் தேவையில்லை, திருவாசகம் தேவையில்லை என்பது பொருள். என்ன காரணம்? ஹோட்டல்ல போய் பரோட்டா சாப்பிடுறதுக்கு இதெல்லாம் தேவையா? ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணிட்டு குழந்தை பெறுவதற்கு இதெல்லாம் தேவையா? இது எதுவும் இல்லாமலேயே உலகம் நடக்கின்றது. வேதம் இல்லாமல், ஆகமம் இல்லாமல், தேவாரம் இல்லாமல், சிவஞான போதம் இல்லாமல், எதுவும் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கை எளிதிலே நடக்கும். அப்பொழுது இவ்வாறு எளிதிலே அறியப்படுகின்ற பொருள் இல்லை என்பதனால் தானே இந்த நூல்கள் எல்லாம் தேவைப்படுகின்றன. அப்பொழுது கடவுள் சுற்றறிவினால் பிரகாசிப்பவன் என்று சொன்னால் சும்மாவே இருந்துடலாம். என்னைக்கோ ஒரு நாள் கடவுள் வருவாரு, பாத்துடலாம், அவ்வளவுதானே. ஒண்ணு கடவுள் லண்டன்ல இருப்பாரு, நியூயார்க்ல இருப்பாரு, கொஞ்சம் காசு கொடுத்து டிக்கெட் வாங்கி அங்க போய் பாத்துடலாம். அப்படி பாக்குற பொருள் இல்லையே. அவர் சரியை கிரியை யோகமாகின்ற தவத்தினால் ஒரு பக்குவ நிலையை அடைந்து இருவினை ஒப்பு ஏற்பட்டு சக்தி நிபாதம் ஏற்பட்டு குருநாதனை கிட்டி அவனுக்கு தொண்டு செய்து தொண்டர்களுக்கும் தொண்டு செய்து இறைவனை வழிபட்டு இப்படித்தானே மனமடங்கிய நிலையிலே உலக காட்சி நீங்கும் பொழுது அவனுடைய காட்சி ஏற்படுகின்றது. அப்பொழுது அவனை அறிவதற்கான சாதனங்களும் நூல்களும் நிரம்ப பெரியோர்கள் சொல்லியிருக்கின்ற காரணத்தினால அவன் எளிதிலே பிரகாசிப்பவன் என்றால் அவனை பிரகாசிக்க வேண்டுவது தேவையில்லை என்று சொன்னார். பிரகாசத்தினுக்கு பிரகாசிக்க வேண்டுவது இன்மையானும். உலகத்துல
அடைகின்ற இன்ப துன்பங்களை நுகர்வதற்கு ஒருவர் இவ்வளவு கஷ்டப்படுறதில்லை. எளிதிலே இன்ப துன்பங்கள் நுகரப்படுகின்றன உலகத்திலே என்று பார்க்கின்றோம். அவ்வாறு கடவுள் அறியப்படுவதில்லை என்பதனால அவன் சுட்டி அறியப்படாதவன் தான் என்பது பொருள். சரி, அவன் அறியப்படாதவன் என்று சொல்லிவிட்டால் அப்பிரகாசத்தினுக்கு பிரகாசம் இன்மையானும் என்றார். அவர் அறியப்படாத பொருள் என்று சொன்னால் அவர் என்றைக்குமே அறியப்படாதவரா இருப்பார். ஆனால் அவனை அறிந்த அன்பர்கள் எல்லாம் அறிந்தோம் என்று கூறுகின்ற காரணத்தினாலேயே அவருக்கு பிரகாசம் இருக்கின்றது என்று பார்க்கின்றோம். அதாவது அவர் அனுபவத்திற்கு வருகின்றார். அறவே இல்லாத பொருள் அனுபவப்படாது என்பது இரண்டாவது ஏது. முதல் ஏது என்னன்னு கேட்டா, அவர் சுட்டறிவினால் அறியப்படுகின்ற பொருள் இல்லை என்பதற்கு ஏது என்னன்னு கேட்டா, பிரகாசத்தினுக்கு பிரகாசிக்க வேண்டுவது இன்மையானும் என்பது ஏது. அதாவது இவ்வளவு நூல்கள் தேவையில்லை, அவர் சுட்டறிவினால் அறியப்படுகின்ற பொருள் என்று சொன்னால் நூல்கள் தேவையில்லை என்பது ஏது. இப்பொழுது அவர் அறியப்படாத பொருள் என்றே கொள்ளலாம் என்று கொண்டால் அப்படி கொள்ள முடியாது. என்ன காரணம்னா, அவரை அனுபவித்தவர்கள் எல்லாம் பாடியிருக்கின்றார்கள். அப்பிரகாசத்திற்கு பிரகாசம் இன்மையானும், அந்த பொருள் அவ்வப்பொழுது நான் பிரகாசிக்கின்றது பக்குவியான உயிர்களுக்கு. சாமி எத்தனையோ பேர் தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க இந்த உலகத்துல என்பதனால இந்த இரண்டு காரணங்களினாலும் அசத்தின் இலக்கணமாகின்ற சுட்டி அறியப்படுதலும் அறவே அறியப்படாமையும் ஆகின்ற இரண்டு குற்றங்களும் மெய்ப்பொருளாகின்ற கடவுளிடத்திலே இல்லை என்பதனால கடவுள் என்பவன் எப்படிப்பட்டவன் என்றால் சுட்டி அறியப்படுபவன் அல்லன், ஆனால் அறவே அறியப்படாதவனும் அல்லன். அவன் தன்னில் நீங்காத தானே ஆகிய திருவுருளாகின்ற பதிஞானத்தினாலே செம்மையாக அறியப்படுபவன் என்பது இந்த இரண்டாவது அதிகரணத்திலே கூறப்பட்டது. ஆகவே இந்த இரண்டு அதிகரணங்களை கொண்டு சத்தினுடைய சுரூபத்தை கருதலாம். இப்ப ஆறாவது நூற்பாவிற்கு கருத்துரையாக மெய்கண்டார் சத்து இது என்றும் அசத்து இது என்றும் கூறுவதே இதன் கருத்துன்னு சொல்லிட்டார். ஆனால் அந்த கருத்தினை சாதித்து விட்டார் இரண்டு அதிகரணங்களினாலே. சத்து என்றால் என்ன, அசத்து என்றால் என்ன என்று நன்றாக தெரிந்து கொண்டு விட்டோம். இருந்தாலும் இது சத்தாகின்ற மெய்ப்பொருளுடைய சொரூபத்தை கூறுகின்றது என்று பெரியவர்கள் கடைபிடிக்கின்றார்கள். சுரூப லட்சணம். இப்பொழுது சத்தாகின்ற மெய்ப்பொருள் கடவுள் பதிப்பொருள் அவருடைய தடத்தை இலக்கணம் என்பது உலகினை படைத்து காத்து அழித்து மறைத்தருளல், உயிருக்கு உயிராய் நிற்றல், உயிருக்கு வினைப்பையினை ஊட்டுதல் என்றெல்லாம் 2ஆம் 5ஆம் நூற்பாக்களை கொண்டு அறிந்து விட்டோம். திரோதையின் செயல்பாட்டினை கொண்டு இப்பொழுது திருவுருளின் செயல்பாட்டை கொண்டு சத்துப்பொருளாகின்ற சிவனுடைய உண்மை இலக்கணத்தை இந்த நூற்பா எப்படி உணர்த்துகின்றதுன்னு கேட்டா, சத்தாகிய சிவம் என்று சொல்வதனாலேயே சத்து என்பதால் சித்து என்று அறிந்து விட்டோம். சத்தும் சித்தும் ஆகிய சிவம் என்று சொல்லிவிட்டோம். சிவம் என்பது என்ன? சிவம் என்பது ஆனந்தம்தான் என்பதனால சத்தாகிய சிவம் என்பதனால சத்தும் சித்தும் ஆனந்தமாகிய சிவம் என்பது தொடர்ந்து ஒன்றை அடுத்து ஒன்றாக வேதங்கள் இறைவனுக்கு கூறுகின்ற முத்திர இலக்கணம் வெளிப்படுகின்றது. வேதங்கள் இறைவனுக்கு முத்திர இலக்கணம் கூறும். அந்த முத்திர இலக்கணம் என்னென்றா, சத்து என்பது ஒரு திறம், சித்து என்பது ஒரு திறம், ஆனந்தம் என்பது ஒரு திறம். ஏன் திறம் என்று கூறுகின்றேன் என்று சொன்னால், காஃபிங்கிறது காஃபி டிகாக்ஷன், ஜீனி மற்றும் பால் இவற்றினுடைய கலவை. இதை போன்ற ஒரு கலவையா கடவுள்னா கடவுள் கலவை கிடையாது. ஒரு கியூப் இருக்கு. அந்த நம்முடைய சுகர் கிறிஸ்டல் அல்லது சால்ட் கிறிஸ்டல் இதெல்லாம் கியூப் ஃபார்ம்ல இருக்கும். கனசதுரம், அந்த சதுரம் என்பது ஒரு பொருள் தான். கனசதுரம் என்பது ஒரு பொருள் தான். ஆனால் அதற்கு நீளம் இருக்கின்றது, அகலம் இருக்கின்றது, உயரம் இருக்கின்றது. அந்த மூன்றும் பாராமீட்டர்ஸ் அல்லது திறம் என்று சொல்லப்படும். இது மூன்று வெவ்வேறு பொருள் இல்ல, ஒரு பொருளுடைய மூன்று அடையாளங்கள். அப்புறம் சிவம் என்பது ஒரு பொருள் தான். அதனுடைய மூன்று அடையாளங்கள் என்ன கேட்டா, அது சத்து அப்படின்னா அர்த்தம் அது அசத்து அன்று, அது சித்து அப்படின்னா அர்த்தம் அது அச்சித்து அன்று, அது ஆனந்தம் அப்படின்னா அர்த்தம் அது துக்கம் அன்று. எது இது அசத்தன்றோ, எது ஜடம் என்றோ, எதிலே சிறிதளவு கூட துன்ப கலப்பில்லையோ, ஆகவே அதனை சத்தென்றும் சித்தென்றும் ஆனந்தம் என்றும் அதனுடைய முத்திரங்களாக மூன்று பாராமீட்டர்ஸ் மூன்று இலக்கணங்களாக ஒரு பொருளையே அறிகின்றோம் என்பதுதான் இந்த 6வது நூற்பாவினாலே மெய்ப்பொருளுக்கு மெய்கண்டார் வேதங்களிலே கூறப்பட்டிருக்கின்ற சச்சிதானந்தம் என்பதை சுரூபமாக காட்டுகின்றார். இப்பொழுது சிவஞான போதம் முழுமையாக வேதங்களை அடிப்படையாக கொண்டது.
இதற்கு விரிவுரையாக வருகின்ற சிவஞான சித்தியார் தான் ஆகமங்களை அடிப்படையாக கொண்டது. அப்பொழுது இந்த சச்சிதானந்தம் என்ற அந்த முத்திரை இலக்கணம் என்பது ஆகமங்களிலே பகவான் என்ற சொல்லிற்கு பொருளாகின்ற அறுவகை இலக்கணமாகவும் எண்குணத்தான் என்று திருக்குறளில் சொல்லப்பட்டபடி 8 இலக்கணங்களாகவும் விரிக்கப்படுகின்றன. இந்த 3 திறம்தான் எண் திறமாக விரியும். அப்ப அந்த எண் திறங்களும் இந்த மூன்று திறங்களுக்குள்ளே அடங்கும் என்பதெல்லாம் நீங்கள் நூல்களை படித்து உணர வேண்டும். பெருமானை பற்றி எண்ணி உணர வேண்டும். அந்த எண்குணங்கள் என்னன்னு கேட்டா, தன் வயத்தனாதல் என்றால் என்ன அர்த்தம்? சாமிக்கு சாமி கிடையாது, சுவாமியே தம்பிரான் சர்வ சுதந்திரன் என்பது பொருள். தன் வயத்தனாதல். தூய உடம்பினாதல், மாயா காரியமாகின்ற உடம்பு அவனுக்கு இல்லை, அவனுக்கு அவனுடைய அருளே உடம்பு. இயற்கை உணர்வினாதல், அவனுக்கு ஒரு குருநாதன் இல்லை, அவன் அனைத்தையும் தானே அறிந்து வைத்திருக்கின்றான். முற்றும் உணர்தல், அவன் அனைத்தையும் ஒரு சேர ஒருங்கே ஒரு நேரத்திலேயே அறிந்து வைத்திருக்கின்றான். இயல்பாகவே பாசங்கள் இன்மை, அதாவது அவன் நித்த முக்தனாக இருக்கின்றான், அவனை மனம் தீண்டாது. முடிவிலா ஆற்றல் உடைமை, அவன் நினைத்தால் அனைத்தையும் செய்து முடிப்பான். பேரருள் உடைமை, அவன் உயிர்கள் மாட்டு பேரருள் கொண்டவன். வரம்பிலா இன்பம் உடைமை, அவனை சென்று சேர்வதனால உயிருக்கு எல்லையில்லாத இன்பமாகின்ற பயன் விளையும் என்ற இந்த 8 குணங்களும் இங்கே அவருடைய சொரூபமாக நம்மால் விரித்து பார்க்கலாம். ஆனா நூற்பா மூன்றினைத்தான் குறிக்கும், சத்து சித்த ஆனந்தம். இவற்றை விரித்து பார்க்கும் பொழுது இந்த எண்குணங்களும் வருகின்றன. கோளில் பொறியில் குணமிலவே எண்குணத்தான் தாளை வணங்கா தலை என்பதனால கடவுள் எண்குணத்தான் என்று நமக்கு வள்ளுவர் முதற்கொண்டு எல்லோரும் கடைபிடிக்கின்றார்கள். அப்ப எல்லை இல்லாதன எண்குணமானவை எய்திடும் ஆகாதே என்று திருவாசகமும் எண் குணத்துள்ளோமே என்று அப்பருடைய தாண்டவம் கூறுவதனால பெருமானுடைய சொரூபம் உண்மை இலக்கணம் என்பது இந்த 6வது நூற்பாவிலே நமக்கு கூறப்பட்டிருக்கின்றது என்ற அளவிலே நிறுத்திக் கொள்வோம். இப்பொழுது இந்த 2வது அதிகரணத்தில சைவத்திலே சொல்லப்படுகின்ற சத்தின் வரையறை சொல்லப்பட்டு விட்டது. இதற்கு மாறாக மெய்ப்பொருள் இலக்கணத்தை கூறுவார் உண்டு. அவர்களுடைய கொள்கைகளை எல்லாம் மறுக்கின்ற வகையிலே அமைந்திருக்கின்றன ஒரு சில எடுத்துக்காட்டு வெண்பாக்கள். அவற்றை வருகின்ற வகுப்பிலே பார்ப்போம். நம பார்வதி பதையே, ஹரஹர மகாதேவா.